Yes, so hello aspirants, welcome to Data for 7. So நான் தான் உங்கள் விமல். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் நானே ரீசன்ட் டேஸாக எனக்குமே நிறைய மெயில், அதாவது எனக்கு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் வேணும் சார், அதாவது ஸோ நான் என்ன எக்ஸாம் சூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் அப்படின்றது இருக்குது. சரியா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் கரெக்டான டைம். ஸோ நம்ம என்ன எக்ஸாம் சூஸ் பண்ண போகிறோம் அண்ட் எந்த எக்ஸாம் என்ன டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் நடக்க போகிறது, ஸோ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்ற மாதிரியான அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒன் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆல் எக்ஸாம், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ நம்ம ஒன் பை ஒன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ செஷன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய, அதாவது என்னுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் சூஸ் அதாவது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து மேக்ஸ் நல்லா போடுவேன் சார், கரெக்டா? இல்லை எனக்கு தியரி பார்ட் நல்லா வரும், இல்லை நான் இங்கிலீஷ் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சினாரியோஸ் மாறும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து இந்த எக்ஸாம் அப்படின்ற டைம் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபாஸ்ட் சைக்கிள், இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஸோ ஒரு ஃபாஸ்ட் சைக்கிள், அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ ஒரு சில எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளவலாம் அது இழுத்துக்கிட்டே போகும். இப்போ ஈவன் நீங்கள் எஸ்எஸ்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 year ஆகிடும் கிட்டத்தட்ட. சரியா? ஸோ அப்போ எனக்கு அதுவும் முக்கியம். அதே மாதிரி நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும், எனக்கு ஒர்க் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ரயில்வே, எஸ்எஸ்சி அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி உன்னுடைய எக்ஸாமை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ஒரு செஷனாக தான் இது இருக்க போகுது. சரியா? எஸ், ஓகே. அதாவது கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா எக்ஸாமும் நான் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் வந்து நானும் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 26 ஏன் சார் கரெக்டான ஒரு டைம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆனுவல் பிளானரும் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் கரெக்டான டைம் உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சிலபஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் அந்த எக்ஸாமுடைய ஜாப் ப்ரொஃபைல். ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ மேஜராக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இதுதான். அப்போ இந்த டிஎன்பிசி அப்படின்ற இந்த ஒரு எக்ஸாம் நமக்கு ஸ்டேட் லெவல், மீதி எல்லாமே நமக்கு சென்ட்ரல் லெவல், இது இல்லாமல் அதர் எக்ஸாம்ஸும் இருக்கு. அப்போ இந்த டிஎன்பிசியில் இதே சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் எக்ஸாமுக்கு இருக்கு, டிஆர்பி எக்ஸாம் இருக்கு. எஸ். ஸோ வேற என்ன சொல்லலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த எக்ஸாமுக்கு இருக்கு. இப்போ ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வேவும் எஸ்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா எனக்கு சிலபஸ் பொறுத்த லெவலில் எனக்கு சேம் தான். கரெக்டா? ஸோ பேங்கிங், இப்போ பேங்கிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸோ ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ அப்படின்ற இந்த எக்ஸாம் அண்ட் ஆர்ஆர்பி, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும், ரெகுலேட்டரி பாடிஸ், அதாவது ஸோ இந்த ஆர்பிஐ, எஃப்சிஐ, நபார்டு, சிட்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், இது இல்லாமல் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும்பா. அதர்ஸ் அப்படின்றது இது தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும். அப்போ நான் இந்த எக்ஸாமில் எதை சார் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் இது எஸ்எஸ்சியோடைய கேலண்டர். ஸோ 2026 உடையது. அப்போ நம்மளுடைய மேஜர் எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் என்னுடைய மேஜர் எக்ஸாமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த சிஜிஎல் சொல்லக்கூடியது ஸோ டிகிரி லெவல் எக்ஸாம்ப்பா. ஸோ நீங்கள் மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? எஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்து நான் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு போக போகிறோம். இது 12th லெவல், எம்டிஎஸ் அப்படின்றது 10th லெவல். இதுதான் எஸ்எஸ்சி பொறுத்த லெவலில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். சரிங்களா? எஸ், ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங். ஸோ பேங்கிங்கோடைய ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்திருக்கு. இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்பிஐ இதற்கு முன்னாடியே நடக்கும். இப்போ ரீசெண்டாக நபார்டு, ஆர்பிஐல இருந்து ரெகுலேட்டரி பாடிஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு பேங்கிங் சைடில் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட ஜூன் சொன்னா எஸ்எஸ்சி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல தான் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்க போது ஐபிபிஎஸ் பொறுத்த லெவலில். இல்லை எனக்கு ஆர்ஆர்பிஐ பொறுத்த லெவலில் எனக்கு நவம்பர். அப்போ இங்கேயும் எனக்கு ஒரு ஆகஸ்ட் வரைக்குமான டைம் அப்படின்றது இருக்கு. அடுத்து நான் ரயில்வே எடுத்துக்கிறேன்னா இங்கே எனக்கு நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி, மார்ச்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதுலேருந்து ஒரு 3 மாதம். கரெக்டா? எஸ். ஸோ எனக்கு ரயில்வே பொறுத்த லெவலில் எனக்கு இவ்வளோ எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்து இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். அடுத்து ஃபைனலா டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மே, ஸோ எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஆகஸ்ட். அப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எந்த ஒரு எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க
அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேல இருந்து ஜூன் வரைக்கும் டைம் இருக்குப்பா. ஸோ இப்போல இருந்து எனக்கு எத்தனை மாசம் இருக்கு? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 4 மாதங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட், கரெக்டா? அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். பொறுமையா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், யாருனாலும் சரி, ஸோ கிளியரா படிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான டைம் இந்த ஒரு டைம் தான். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இங்க பார்ப்போம் என்ன எக்ஸாம் சார் எனக்கு சூட் ஆகும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்ல எனக்கு ஒரு தியரி பார்ட், ஸோ நான் நல்லா படிப்பேன் சார், எனக்கு மேக்ஸ் ரீசனிங் வராது, ஓரளவு தெரிஞ்சால் போதும், ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி நல்லா படிப்பேன், எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்போ எனக்கு இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, சயின்ஸு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்றது வரும். ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போஸ்டிங் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சூஸ் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இந்த ஒரு சிலபஸ் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் இங்கே ஒரு 75 கொஷின், பட் இங்கே எனக்கு ஜிஎஸ் 40 கொஷின். ஆனால் எனக்கு மேக்ஸ் ரீசனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 60 கொஷின் இருக்கும். இதை விட இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது பேசிக் லெவல், இங்க இதை விட கஷ்டமா இருக்கும். அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது இதுல இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்க வந்து தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா இங்க இங்கிலீஷ் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இதுல டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸோ டிஎன்பிசி அப்படின்றது ப்ரிஃபர் பண்ணலாம். தியரி பேஸ்டு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, இல்ல சார் எனக்கு தியரி கொஞ்சம் இருக்கணும், எஸ், ஆனா எனக்கு மேக்ஸ் நான் கொஞ்சம் பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்க ரயில்வே சூஸ் பண்ணலாம்ப்பா. இல்ல அடுத்து நான் அப்படியே வரேன் அப்படின்னா எஸ்எஸ்சி போகலாம். சரியா? ஸோ எஸ்எஸ்சி என்ன சார் அப்படின்னா இதே ஜிஎஸ் பார்ட் இங்க இருக்கும், ஆனா இங்க 25 கொஸ்டின் தான் இருக்கும். புரியுதா? ஸோ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். அப்போ இந்த 25 கொஸ்டின் இங்க இருக்குன்னா அப்போ இங்க மேக்ஸ் ரீசனிங் வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது ரயில்வேவும் எஸ்எஸ்சியும் சிலபஸ் சேம், பட் இங்க ரயில்வே கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம், இங்கேயும் அப்ரோச் பண்ணலாம், பட் இதை விட இது கொஞ்சம் டஃப் லெவல்ல இருக்கும். ஆனால் ஜிஎஸ் பார்ட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இங்க இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும். சரியா? எஸ், இங்கிலீஷ் எனக்கு கண்டிப்பாக வேண்டும். இப்போ நான் அடுத்து இதே மாதிரி எனக்கு இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். இப்போ நான் ஃபைனலி நான் பேங்க் வரேன் அப்படின்னு எடுத்துப்போம். பேங்க்ல எனக்கு மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய ஸ்பீடு அண்ட் அக்யூரேசி. இப்போ இங்க அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் மேக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன். ஆனால் இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது இங்கே கிடையாது. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஸோ அதுதான் பேங்கிங்ல ஒரு மேபி ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். பட் அதையுமே நிறைய பேர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சி லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ் பேஸ்டு ஜாப் அப்படின்றது இந்த ஒரு பேங்க் ஜாப், இதோடைய சைக்கிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு மொத்தமாகவே 4 செக்ஷன் தான். ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். நீங்க ஸோ டிஎன்பிசி போறீங்கன்னா கம்ப்ளீட்லி ஜிஎஸ். ஸோ எனக்கு ஆப்டி ரீசனிங் பேசிக் லெவலில் இருக்கும். இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே போகிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகேவா? அதை விட அந்த லெவல் அப்படின்றது, பட் ஆனால் கொஸ்டின்ஸ் கம்மி. ஆப்டி அண்ட் ரீசனிங் அப்படின்றது நான் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை சார் நான் வந்து எஸ்எஸ்சி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஆப்டி ரீசனிங் கண்டிப்பாக வேற லெவலில் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். இங்கிலீஷும் வேண்டும். ஸோ ஜிஎஸ் பார்ட் அப்படின்றது கொஞ்சம் வேண்டும். சரிங்களா? இதை நான் பேங்கிங் போகிறேன்னா ஆப்டி ரீசனிங் எனக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் வேண்டும். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் ஜிஎஸ் இருக்கிற மாதிரி இங்கே ஜிஎஸ்ன்னு இல்லை, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இங்கேயும் இருக்குது. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது கம்ப்ளீட்லி பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இது தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ என்ன எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகுது நீங்கள் தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தெளிவாக இது கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைச்சிடும். சரியா? எஸ். ஸோ நான் காம்போவாக படிக்கணும்னா இது ஒரு 2 எக்ஸாம் நான் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன் அப்படின்னா எனக்கு நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸாமுடைய ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை டிலே ஆகுது, அப்போ நான் இன்னொரு எக்ஸாமும் கையோட படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு 2 காம்போ இல்லாமல் தேர்டாக ஒரு அல்டிமேட் காம்போ இருக்குது. சரியா? தேர்டாக ஒரு அல்டிமேட் காம்போ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் டிஎன்பிசி படிச்சீங்கன்னா ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் மேக்ஸ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ நீங்கள் மேக்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 எனக்கு இங்கிலீஷ் அப்படின்றது தேவைப்படாது.
இப்போ இங்க நான் எஸ்எஸ்சி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா எஸ்எஸ்சி பேங்கிங் ஒன்று, ஆனால் எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கு, பேங்கிங்ல அது கிடையாது. பேங்கிங் மெயின்ஸ் மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் எஸ்எஸ்சி அப்படி இல்லை. சரியா? ஸோ இதுதான் கம்பேரிசன். ஆனால் ஒரு காம்போ, அல்டிமேட் காம்போ, ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னா நான் ரயில்வேஸையும் எஸ்எஸ்சியும் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே சேம். ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் இல்லை, அண்ட் எஸ்எஸ்சியோட கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கும், ஆனால் சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றது சேம். அப்போ நான் இந்த மாதிரி காம்போ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இதுதான் கரெக்டான டைம். நீங்கள் தான் பர்ஃபெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து டிஎன்பிசியோடைய சிறுகுகள். ஸோ சிந்தனை லட்சியம் சொல்லிட்டு குரூப் 2 குரூப் 4க்கு இருக்கு. இங்கே எஸ்எஸ்சிக்கானது இருக்கு. ஸோ இங்கே ரயில்வே அண்ட் இங்கே பேங்கிங்கான ஸோ 2.2 ரிலீஸ் பண்ணிட்டோம். சாரி மாத்திட்டேன். சரியா? எஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச். இதில் இருங்க ஒரே ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்ல போறேன். இப்போ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேட்சஸோட லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன் சார். சரியா? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா சார் நான் வந்து 2 எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இது ஒரு 2500 3000 இல்லை இது ஒரு 3000 கிட்டத்தட்ட 6000 ஆயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதற்கு முன்னாடி இது நம்மளுடைய டெஸ்ட் பிரைம்பா 289 ரூபாய்க்கு 2 வருஷம் வேலிடிட்டியோட எல்லா எக்ஸாம்ஸுக்கான டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இதோடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாத்துலேயும் நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வாங்க, இதுதான் மேட்ரு. நீங்கள் நம்ம அடால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துல இந்த மெகா பேக் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் எஸ்எஸ்சி வந்து ஜாயின் பண்ணிட்டேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ரயில்வே போக போகிறேன், இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் டிஎன்பிசி படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 3 பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் காஸ்ட் பாருங்களேன். ஆனால் இந்த மெகா பேக்கோடைய ஸோ சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லலாம்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஐவி, போஸ்டல், இன்சூரன்ஸ், டிஎன்பிசி, டிஎன்எஸ்பின்னு சொல்லிட்டு அடால இருக்கக்கூடிய எல்லா பேட்சையும் ஜஸ்ட் இந்த ஒரே பேக்கில் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இங்கே 2 பேட்ச் வாங்காமல் இந்த ஒரே ஒரு மெகா பேக் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்லி அடால 50 பேட்ச் இருக்குன்னா இந்த 50 பேட்சும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மெகா பேக்கில் அக்சஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃபர் டைம்ல இது 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டி இருக்கும். அப்போ இந்த 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டியில் என்னென்னலாம் நாங்கள் நியூவாக பேட்ச் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே நீங்கள் இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பேட்சுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டு கிளாஸஸ், டவுட் செஷன், இ புக்கு, டெஸ்ட், இது எல்லாமே இருக்குன்னா இந்த ஒரு மெகா பேக்கில் எல்லா பேட்சோடையே எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நார்மல் பேட்சோடைய டபுள் த பேமெண்ட் தான் இது இருக்கும். இது கிட்டத்தட்ட ஆஃபர் இல்லாத டைமில் ஒரு 7000, ஆஃபர் டைமில் ஒரு 5500 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி யோசிச்சு பாரு, நான் ஒரு ரெக்கார்டு ஒரு பேட்ச் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், இதோடைய ஒரு ஷெட்யூல் டேட் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அது ரெக்கார்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு அடுத்து நாங்கள் 3.0 போட்டுக்கோங்க, 2 பேட்ச் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 4.0 போகும்போது அந்த பேட்சை வச்சு நீங்கள் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெகா பேக்கில் நாங்கள் 8.0 போட்டாலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பெனிஃபிட். இதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆஃபர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுடைய ரிபப்ளிக் டே மண்டே, ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிபப்ளிக் டேல நம்மளுடைய ஆஃபர் வேற லெவல் ஆஃபர். எப்பயுமே வந்து 20% இருக்கும், இந்த நியூ இயருக்கு 25 போட்டும், இப்போ நமக்கு 30% ஆஃபர் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுடைய கோடு Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 32% அப்படின்றது கிடைக்கும். ஸோ டபுள் வேலிடிட்டியோட இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி அண்ட் டிஎன் மெகா பேக், இந்த தமிழ்நாடு மெகா பேக்கோட பிரைஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இந்த கோடு வேண்டாம், நீங்கள் இந்த கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ஒரு அரசு வேலை போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ், ஒரு பேட்ச் அப்படின்னா இதுதான். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்சஸ்லாம் நம்ம எங்கே போகணும், எங்கே போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். கரெக்டா? ஸோ நீங்கள் வெப்சைட்குள்ளே ஜஸ்ட் நீங்கள் க்ரோமில் போயிட்டு ஸோ ADA247 போனீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்துடும். ஸோ இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நம்மளுடைய எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுறேன்னா எஸ்எஸ்சியோடைய என்னென்ன பேட்சஸ் இருக்குது, ஸோ அப்படியே கீழே வந்து அதோட டெஸ்ட் பேக்கேஜ் அண்ட் என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக உங்களுக்கு வந்துடும். சரியாப்பா? எஸ். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமும். இப்போ நான் பேங்கிங் சூஸ் பண்ணாலும் அதே தான், இல்லை நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சூஸ் பண்ணாலும் அதே தான். ஆனால் இந்த ஒரு டிஎன் மெகா பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மெகா பேக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு
ஸோ தெளிவாக 36,000 ஆன்லைன் கிளாஸஸ், ஸோ 24,000 மாக் டெஸ்ட், 1,700 இ-புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,218 ஸோ வீடியோஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா பேக்கோடைய எல்லா அக்சஸும் இந்த ஒரே பேக்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டெமோவும் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அண்ட் அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு டிஎன் மெகா பேக்கோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னது இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைவ் பேட்சஸ் இருக்குது, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது, ஸோ ஹை குவாலிட்டி இ-புக்கு, டவுட் செஷனு, மென்டார்ஷிப்பு, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் இந்த ஒரே பேட்சில் கவர் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ அதனால் இந்த ஒரு மெகா பேக் என்னுடைய சஜஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இந்த கோடு ரிமூவ் பண்ணி நம்மளோட கோடு யூஸ் பண்ணுங்கள், Y1029. ஸோ இதை நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆஃபர் அப்படின்றதுல 22% காட்டும். ஸோ நமக்கு இன்னைக்கு 6 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour 1 hour தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 32% வரும் நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு இன்னமும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகி ஒரு 5,000 இருந்து 6,000 வரைக்கும் தான் இருக்கும். ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது ஒன் டைம் ப்ரிப்பரேஷன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயிலுக்கு உங்களுடைய மெயிலை தெரிவித்துருங்க. அண்ட் வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்கோடைய ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.